Hi guys, welcome to Techie Bala. இன்னைக்கான நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா லீட் கோட் 2965 ஃபைண்ட் மிஸ்ஸிங் அண்ட் ரிப்பீட்டிங் வேல்யூஸ். இந்த கொஸ்டினோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, நமக்கு வந்து ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, n கிராஸ் n அரே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 1லேருந்து n ஸ்கொயர் வரையும் நமக்கு வேல்யூ இருக்கும். 1லேருந்து n ஸ்கொயர் வரையும் வேல்யூ இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா இப்போ வந்து 2D அரேயோட சைஸ் வந்து 3 இருந்துச்சுன்னா 3 கிராஸ் 3 இருந்துச்சுன்னா அதில் வந்து 9 வேல்யூஸ் 1லேருந்து 9 வரையும் வேல்யூ இருக்கும். அதில் வந்து ஒரு வேல்யூ ரிப்பீட் ஆகிருக்கும், ஒரு வேல்யூ மிஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ரிப்பீட் ஆன வேல்யூயும் அந்த மிஸ் ஆன வேல்யூயும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து பேசிக்காக இந்த கொஸ்டினோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு செட் எடுத்துக்க போகிறோம். செட்டில் வந்து அரே வந்து ஒன்று இட்ரேட் பண்ண போகிறோம். இட்ரேட் பண்ணி எல்லா வேல்யூயும் செட்டில் இன்சர்ட் பண்ணும்போது ஏற்கனவே அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ ரிப்பீட்டடில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். எல்லா வேல்யூயும் இன்சர்ட் பண்ணி முடித்த பிறகு ஒரு ஃபார் லூப் எழுதி ஒன்று ஒன்றா இட்ரேட் பண்ண போகிறோம். 1லேருந்து n ஸ்கொயர் வரையும் இட்ரேட் பண்ண போகிறோம். n ஸ்கொயர்னா 3யோட அரே சைஸ் இருந்துச்சுன்னா 3 கிராஸ் 3 9 வரையும் இட்ரேட் பண்ண போகிறோம். அப்படியே இட்ரேட் பண்ணி ஒன்றா கண்டுபிடிக்க போகிறோம். அந்த நம்பர் அதில் இல்லைன்னா அந்த வேல்யூ தான் வந்து மிஸ்ஸிங் வேல்யூ. அந்த மிஸ்ஸிங் வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணல. ரெண்டுத்தையும் மிஸ்ஸிங் வேல்யூவும் ரிப்பீட் ஆன வேல்யூ. இப்போ அதுக்கான சொல்யூஷனை லீட் கோட்ல சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு செட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் இன்டீஜர் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ வந்து எல்லா இண்டெக்ஸையும் இட்ரேட் பண்ணி அந்த வேல்யூ வந்து செட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ரிப்பீட் வந்து ஒரு அதில் ஒரு இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணிப்போம். அப்படி இல்லைன்னா அந்த வேலையை வந்து செட்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு ஃபார் லூப் போட்டு ஒன்றா இட்ரேட் பண்ணி அந்த வேல்யூ இருக்கா, எந்த மிஸ் ஆகிருக்க வேலையை கண்டுபிடிக்க போகிறோம். வந்து அந்த வேல்யூ வந்து இந்த செட்டில் இருக்கா இல்லையான்னு தேடப்போம். சாரி, இந்த வேல்யூ வந்து செட்டில் இல்லைன்னா அந்த வேல்யூ தான் நமக்கான மிஸ்ஸிங் வேல்யூ. அதோட லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து ரிப்பீட்டையும் மிஸ்ஸையும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். என்னன்னா 0வில் வந்து ஏன்றது என்ன, ஓகே, ஏல வந்து ரிப்பீட்டையும் பியில் வந்து மிஸ்ஸையும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம். எரர் வருது, என்ன எரரு? ஓகே, செட் சைஸ் மெத்தட் தான் கால் பண்ணோம். என்ன எரரு? மிஸ் வந்து இங்கே ஸ்டோர் ஆகலை, என்ன ப்ராப்ளம்? நம்ம செட் சைஸ் வரையும் ரன் பண்ணக்கூடாது, 1லேருந்து n² வரையும் நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ n² நமக்கு வேணும். n² வச்சுப்போம். ns வந்து grid டாட் லென்த். நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம். என்னாச்சு சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சப்மிட் ஆகிடுச்சு. வாங்க இதோட ஆப்டிமல் சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கு மேலே காய்ஸ் வாங்க இப்போ நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க அரே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 2 4. இப்போ இந்த வேல்யூ என்னென்ன வேல்யூ இருக்குன்னு எடுத்து எழுதிப்போனா 1 2 2 4. இப்போ மிஸ் ஆகிருக்கு, ரிப்பீட் ஆகிருக்கு வேல்யூ இது இப்போ நம்ம ஒரிஜினல் அரே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இப்படி தான் இருக்கும். இதில் மிஸ் ஆகிருக்க வேல்யூ என்னென்னா 3. ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டுத்தையும் இந்த வேல்யூவை இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் அடிச்சுன்னா எப்படி வரும்? 1க்கு 1 கேன்சல் ஆகிடும், 2க்கு 2 கேன்சல் ஆகிடும், 4க்கு 4 கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 3 தான் இருக்குது. ஸோ 2ன்றது என்னது? ரிப்பீட் ஆன வேல்யூ, 3ன்றது மிஸ் ஆன வேல்யூ. ஸோ 2 - 3 வந்து நமக்கு -1 வரும். இது வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபால்வ் பண்ணணும்னா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் மைனஸ் மிஸ் வந்து நமக்கு வந்து -1. இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அடுத்தது இதுக்கு இருக்க எல்லாத்தோட ஸ்கொயர் வேல்யூ எடுப்போம். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 2 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். அடுத்து 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் வேல்யூனா 1. இதுக்கு இது கேன்சல் ஆகிடும், இதுக்கு இது கேன்சல் ஆகிடும், இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். ஸோ 2 ஸ்கொயர் - 3 ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் - 3 ஸ்கொயர் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் வந்து நமக்கு 4, 4 - 9 வந்து பார்த்திங்கன்னா -5 வரும். ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஸ்கொயர் மைனஸ் மிஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு -5. ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? x + y x எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x - y = -1ல் இருக்குது. இது வந்து x² - y வந்து -5 இருக்குது. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ஆகவும் இதை வந்து ஈக்குவேஷன் 1ஆகவும் இதை ஈக்குவேஷன் 2ஆகவும் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த x² - y² எப்படி எழுதலாம்? x + y x - y வந்து -5. ஸோ இந்த x - y தான் நமக்கு வந்து -1. ஸோ x + y இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே போச்சுன்னா டிவிஷனில் வரும். ஸோ -1 / -1 வரும். ஸோ x + y வந்து நமக்கு வந்து 5 கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா x - y = -1, x + y = 4. x + y = 4. இது நம்ம x + y வந்து 5. இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா இது கேன்சல் ஆகிடும். ஸோ 2x = 4 வரும். ஸோ x வந்து நமக்கு 2 வரும். எக்ஸுன்றது என்ன பார்த்தோம்? x வந்து நமக்கு ரிப்பீட் ஆன வேல்யூ, x வந்து ரிப்பீட் ஆன வேல்யூ, 2 வந்து நமக்கு ரிப்பீட் ஆன வேல்யூ கிடச்சிச்சா. இப்போ வந்து ஸோ x பார்த்தீங்கன்னா 2 கிடச்சிச்சு. ஸோ ஃபார்முலா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 - y = -1 வரும். ஸோ இந்த பக்கம் இருக்க +2 அந்த சைடு போச்சுன்னா -y = -3. ஸோ y = 3 கிடச்சிச்சு. y வந்து மிஸ் ஆன வேல்யூ.
ஸோ எக்ஸ் வந்து 2, y வந்து ரிப்பீட் ஆனது. எக்ஸ் வந்து 2, y வந்து மிஸ் ஆனது. ஸோ இப்படி வந்து ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். வாங்க இப்போ நம்ம கோட் பார்க்கலாம். வாங்க இதோட சொல்யூஷன் பார்த்துக்கலாம். அங்கே வந்து நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து நார்மல் கொடுத்துருக்க அரேயோட சைஸும் ஒய்யை வந்து அதோட ஃபுல் நேச்சுரல் நம்பர்ஸோட சம்மை எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி எக்ஸோ ஸ்கொயர் வந்து இதோட வேல்யூவும் எக்ஸோ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வேல்யூ எடுத்துப்போம். அதுக்கான ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்க ஃபார்முலான்னா ஃபஸ்ட் என் நேச்சுரல் ஃபார்முலா என்னன்னா n into n plus 1 divided by 2. அதே ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா n into n plus 1 2n plus 1 divided by 6 ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சி 4 வேல்யூவும் கண்டுபிடிச்சி வச்சுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் சம்னு ஒன்று வச்சுப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸ் சம்னு ஒரு வேரியபிள், எக்ஸ் சம்னு ஒரு வேரியபிள், ரெண்டாவது ஒய் சம்னு ஒரு வேரியபிள், அதுக்கப்புறம் எக்ஸ்எஸ்ன்னு ஒன்று வச்சுப்போம். அதுதான் ஸ்கொயரோட வேல்யூ, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. அதே மாதிரி ஒய்எஸ்ன்னு ஒன்று வச்சுப்போம். அது ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸோட சம். ஃபஸ்ட்டு ஒரு லூப்பை போட்டு எக்ஸோட சம்மும் எக்ஸ் ஸ்கொயரோட சம்மும் கண்டுபிடிச்சிப்போம். ஏன்னா இருக்கிறதால அந்த லூப் நம்ம கிரிட் இருக்கிறதால. ஸோ கிரிட்டை லூப் பண்ணிப்போம். ஸோ எக்ஸ் சம் வந்து அதோட நார்மல் வேல்யூ. ஸோ எக்ஸ் வந்து அதோட ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ வந்து எக்ஸ் சம்மோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயரோட சம்மோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ வந்து ஒய் சம்மும் ஒய் ஸ்கொயரோட சம்மும் கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்ம் என்ன, n into n plus 1. இங்கே என்னன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டோட n கிராஸ் n, கிரிட்டோட சைஸ் தான் நம்ம கிரிட்டோட கடைசி சைஸ் தான் நமக்கு n ஸ்கொயர் வரும். ஸோ என்னோட வேல்யூ நம்ம எடுத்து வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஒய் சம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார்முலா என்ன, n into n plus 1 divided by 2. n into n plus 1 divided by 2. ஓகே, இங்கே என்ன ஒன்றுனா இப்போ வந்து நமக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறதால அரேவோட இன்டீஜர் வந்து சைஸோட ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் லாங்கில் ஸ்டோர் பண்ணிப்போம். ஒய் சம் கிடச்சி. ஒய் ஸ்கொயரோட சம் வேல்யூ என்னன்னா நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். n into n plus 1 into 2 into n into n plus 1 divided by 6. இப்போ வந்து 4 வேல்யூ நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ இப்போ வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் சம் மைனஸ் ஒய் சம்மோட வேல்யூ ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிப்போம். லாங் எக்ஸ், அது எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒய்னு வச்சுப்போம். எக்ஸ் மைனஸ் ஒய் தான் நமக்கு எக்ஸ் சம் மைனஸ் ஒய் சம். அதே மாதிரி ஸ்கொயரோட வேல்யூ அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்எஸ் மைனஸ்
ஒய்எஸ்ன்னு வச்சுப்போம். xs மைனஸ் ஒய்எஸ், அதுதான் xs மைனஸ் ஒய்எஸோட வேல்யூ. ஸோ இப்போ நார்மலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் நமக்கு என்னென்னு வரும், எக்ஸ் ப்ளஸ் லாங் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன வரும், எக்ஸ்எஸ் மைனஸ் ஒய்எஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் தான் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அது பார்த்துப்போம். அது என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ்எஸ் மைனஸ் ஒய் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்து எக்ஸோட ரிப்பீட்டான வேல்யூயும் இப்போ வந்து ரிப்பீட்டான வேல்யூ கண்டுபிடிப்போம். ரிப்பீட்டான வேல்யூ என்ன, எக்ஸ். ஈக்குவேஷன் வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ, எக்ஸ் என்ன ரிப்பீட்டான வேல்யூ. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணால் எப்படி வரும், எக்ஸ் மைனஸ் ஒய் அதோட வேல்யூ, எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதோட வேல்யூ, ஒய்க்கு ஒய் கேன்சல் ஆகிடும். 2x ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதுக்கப்புறம் இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா டிவைடில் வரும். ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், ரிப்பீட்டான வேல்யூ இன்ட்டு ரிப்பீட் இல்லை நார்மலாக எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸ் என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 2 தான். ஏன்னா சைடில் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது, சைட் பண்ண டிவிஷன் வரும்ல. ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து லாங்கில் ஸ்டெப் பண்ணிப்போம். ஸோ இந்த எக்ஸ் வந்து வச்சிருக்க எக்ஸை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சைடில் எக்ஸ் அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் எக்ஸாக போகும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ், ஏற்கனவே இருக்க ஒய் வந்து மைனஸில் இருக்கிறதால அந்த சைடு போய்டும். ஸோ லாங் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் நமக்கு வச்சிருக்க எக்ஸ். ஸோ ஒய் கிடச்சிருச்சு. ஸோ அந்த எக்ஸ் ஒய்யை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். எக்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டான வேல்யூ, ஒய் வந்து மிஸ் ஆன வேல்யூ. ரிட்டர்ன் நமக்கு வந்து இன்டீஜரில் தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ வந்து லாங்கில் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது, இன்டீஜராக நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம். லாங்க எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ இந்த கொஸ்டினுக்கு மிஸ் ஆன வேல்யூ என்ன, ரிப்பீட்டான வேல்யூ 2, மிஸ் ஆன வேல்யூ வந்து 4. இந்த ஈக்குவேஷன் இந்த கொஸ்டினுக்கு வாங்க ரன் பண்ணி பார்ப்போம். எரர் வருது, என்ன எரரு, 19வது எரர் வருது. ஓகே, ஜே வந்து இட்டர் பண்ணாமல் ஐ இட்டர் பண்ணி வச்சிருக்கேன். ரன் பண்ணி பார்ப்போம். இதோட ரிப்பீட் ஆன வேல்யூ 2, மிஸ் ஆன வேல்யூ 4. ஓகே, நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. வாங்க லைட் கோடில் சப்மிட் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்ப்போம் அக்செப்ட் ஆகுதானே. அக்செப்ட் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்ப்போம் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதானே. ஓகே கைஸ், அவ்வளோதான் நம்மளோட சொல்யூஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.